கொக்கி பீஸு 1 இன்ச் எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ 2 இன்ச் இன்னொரு நேர் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸ் அப்படியே திருப்பிட்டு இந்த ராங் சைடு தான் வைக்கணும். இந்த கிளாத்தை கார்னரில் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச் உள்ளே மடைக்கங்க. அரைஞ்சு தான் மடைக்கல, 1/4 இன்ச்சும் மடைக்கலாம், மிஸ்டேக்லாம் கிடையாது. ஃபினிஷிங் உங்களுக்கு எட்ஜில் நீட்டாக வரும். ராங் சைடில் வச்சுட்டு மேலே ஒரு தையல் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு போட்டு வந்துடுங்க. போட்டு வந்துட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. அமுக்கு தையல் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்படி அங்கே 2 மடி மடித்தோம்ல, அப்படி மடிக்காமல் ஒரு 1/4 இன்ச் ஒரு மடி மடிச்சுட்டு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வரைக்கும் இன்னொரு மடி மடிக்கணும். மடிச்சுட்டு எல் ஷேப்பில் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கார்னரில் நல்லா டேன் பண்ணிக்கோங்க. டேன் பண்ணிவிட்டு எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வீ கட் பண்ணோம்ல, அதனால 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியேவும் ஒரு மடி மடிச்சுட்டு இந்த தையல் வரைக்கும் ஒரு லைன் வரணும். கரெக்டாக வச்சுக்கோங்க. எட்ஜில் அடிக்க வேணாம். தையல் வந்து நீங்கள் வந்து இந்த கார்னரில் அடிக்க வேணாம். கார்னர் கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி அடிச்சுக்கோங்க. இப்போ வி பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் வீ கட்டுறதை நெக் பீஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு.